வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து நீங்க பே பண்றீங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு வரீங்க. உங்க அன்பான பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னா, எந்த டேட்ல நம்ம வந்து பே பண்ணோம்னா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தொகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் எந்த தேதியில் பணம் செலுத்தினால் லாபகரமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பணம் முதலீடு செய்தால் எவ்வளவு வட்டி கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? இது குறித்து சமூக வலைதளங்களில் வெங்கட்ராமன் ராமசுப்ரமணியன் என்பவர் கூறியிருப்பதாவது, செல்வமகள் சேமித்ததில் எந்த ஒரு தேதிக்குள் பணம் செலுத்தினால் லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில பார்த்தீங்கன்னா, செல்வமகள் சேமித்ததில சுகன்யா சம்ருத்தி யோஜனா நல்லதொரு வட்டி விகிதம் வருடந்தோறும் கிடைக்கிறது. தற்போதைய வட்டி விகிதம் 8.2% இலிருந்து காலாண்டிற்கு காலாண்டு மாறலாம். இது ஒரு அருமையான கூட்டு வட்டி திட்டமாகும். இந்த திட்டத்தில் மாதம் மாதம் வட்டி கணக்கிடப்பட்டு வருட கடைசியில அசலுடன் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாதத்தில 5ஆம் தேதியிலிருந்து மாதத்தின் இறுதி வரையிலான குறைந்தபட்ச பாக்கி அசலானது கருதப்பட்டு வட்டி கணக்கிடப்படுது. எனவே ஒருவர் சுகன்யா சம்ருத்தி திட்டத்தின் முழு பயனை பெற நிதியாண்டில் ஆரம்பத்திலிருந்து, அதாவது நிதியாண்டில் ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரையிலான காலத்தில் ஏப்ரல் 5 அல்லது ஏப்ரல் 5ஆம் நாளுக்கு முன்னதாக அதிகபட்ச தொகையான 1,50,000 லட்சம் ரூபாய் தொகையை முதலீடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு முழுமையாக வட்டி கிடைக்கும். ஒரு மாதத்தை அமைத்ததால் கூட அந்த மாதத்திற்கான மாத வட்டியை இழக்க நேரிடும். எனவே பணத்தின் வளர்ச்சி சற்று குறையும். நிதி ஆண்டின் இறுதியில் மார்ச் மாதத்தில் முதலீடு செய்தால் அந்த நிதி ஆண்டின் மொத்த வட்டியையும் இழக்க நேரும். அடுத்த நிதி ஆண்டுக்கே அந்த முதலீடு வட்டி அளிக்கத் தொடங்கும். அதுமட்டும் எனவே நிதியாண்டின் ஏப்ரல் மாதத்தில் முதல் 5 நாட்களுக்குள் மொத்த தொகையும், அதாவது 1,50,000 லட்சம் ரூபாய் முதலீடு செய்து சிறப்பானது. அவ்வாறு முடியாத பட்சத்தில் எவ்வளவு தொகையை மாதாந்திரம் 5ஆம் தேதிக்கு முதலீடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு வட்டி அதிகமாக கிடைக்கும். எவ்வாறு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 1,50,000 லட்சம் ரூபாயும் முதலீடு செய்ய முயல வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் கூட்டு வட்டி திட்டத்தின் பயனை சிறப்பாக பயன்பெற முடியும். பின்வரும் அட்டவணையில் மாதாந்திர பணத்தை பிரித்து முதலீடு செய்தால் கிடைக்கும் வட்டி குறிப்பிடுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தில நீங்க ரூ. 12,000 பே பண்றீங்க அப்படின்னா, அந்த மாதத்தில வந்து வட்டி கிடையாது. மே மாதத்தில வந்து நீங்க ரூ. 12,500 பே பண்றீங்கன்னா, அதோட இருப்பு தொகை வந்து ரூ. 12,500 இருக்கும். வட்டி வந்து ரூ. 82 இருக்கும். அடுத்து ஜூன் மாதத்தில வந்து 12,500 இருக்கு. மறுபடியும் கட்டுறீங்கன்னா ரூ. 25,500 நீங்க பே பண்ணுவீங்க. ரூ. 164 வட்டி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை மாதத்தில 12,500 நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, ரூ. 37,500 நீங்க பே பண்ணியிருப்பீங்க. ரூ. 240 வட்டி கிடைக்கும். இதே மாரி வந்து எல்லாம் போயிட்டு லாஸ்ட் மாத 12 மாசம் முடிஞ்ச பின்னாடி அடுத்த மாதம் மார்ச் எண்டில் பார்த்தீங்கன்னா 12,500 கட்டினா 1,37,500 நீங்கள் கட்டியிருப்பீங்க. அவங்களோட வட்டி விகிதம் ரூ. 905. மொத்தம் கூட்டு வட்டி டோட்டல் பார்த்தா ரூ. 5,431 உங்களுக்கு வந்து வட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலாக நிதியாண்டின் ஆரம்பத்திலேயே ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் 1,50,000 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அந்த வருடத்துக்கான மொத்த வட்டியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கூறிய செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் முதலீடு செய்து உங்களுடைய குழந்தையின் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானித்து அவங்க வந்து கடைசி காலத்தில் மேற்படிப்பிற்காகவும் உங்களுடைய திருமணத்திற்காகவும் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டணமும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கூறிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.